நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலி நம்ம இன்னைக்கு ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு, அதனால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இதுக்கு பேர் தான் சொடக்கு தக்காளி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன விஷயத்துக்கு நல்லதுன்னா, இதில் ஆக்சுவலி இந்த பழத்தில் பாஸ்பரஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. போனுக்கு, இந்த பல் ஈருக்கு அதில் பாஸ்பரஸ் அதிகமாக தேவைப்படுறதுனால இது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த புற்றுநோய் செல்களை சீக்கிரம் அழிக்குது, அதுக்கு யூஸ் ஆகுதுங்கிறாங்க. கண் பிரச்சனைக்கு கொஞ்சம் கொஞ்சம் நல்லதுங்கிறாங்க. நம்ம இயற்கை விவசாயமாக பண்ணோம்னா இந்த விஷயமெல்லாம் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். நல்லா பார்த்துக்குங்க. கீழே காய் வரும், மாற்றிக்கிது தின்றாதீங்க. இதுதான் சொடக்கு தக்காளி. இது மோஸ்ட்லி அழியுது. நம்ம மருந்து களைக்கொல்லி யூஸ் பண்ணுறதுனால இது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ். சொடக்கு தக்காளிங்கிறது எப்படி நம்ம கீரை சாப்பிட்றோம்ல, இது மாதிரி டெய்லி ஒரு 2 பழம் 3 பழம் நல்லா பழுத்த பழமாக சாப்பிட்டோம்னா அது நல்லதுங்கிறாங்க. ஸோ இது நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ருக்கோம், டக்கு டக்குன்னு உடச்சிடலாம். ஸோ அது மாதிரி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது, ஹெல்த்தி கூட. ஸோ நம்ம ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிட்டா தான் நம்மளுக்கு எந்த நோயும் வராது. நம்ம நாசமாக போகிறது வேறு விஷயம். ஆனால் நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கணும். நம்ம குழந்தைகளுக்கு நல்ல ஹெல்த்தி இதாக கொடுக்கணும். அதாவது சளி பிடிக்கிறது இதெல்லாம் காமன் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த சளியே பிரச்சனையாக வரக்கூடாது. ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை இறந்துச்சு. சளி பிடிச்சி அது மூச்சு விட முடியாமல் அப்படி இறந்துச்சுன்னு சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஸோ அந்த பிரச்சனையை கொண்டு வரக்கூடாது. சளி பிடிக்கிறது காமன், ஆனால் அந்த சளி எப்படி ஓவர்டேக் பண்ணி கொண்டு வரோம் அப்படிங்கிறது தான். என் பையனுக்கு தான் சளி பிடிச்சிருக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணோன்னா, நம்ம வீட்டு முறை வைத்தியங்களே ஃபாலோ பண்ணணும். ஸோ ட்ரை டு அவாய்ட் அதர்ஸ் ஹாஸ்பிட்டலைஸ்ட் அப்படி ஃபுட் இதை மெடிசன்லாம் தவிர்த்துட்டு நம்மளுக்கு மோஸ்ட்லி நம்மளுக்கு கிடைக்கிற விஷயங்களை பயன்படுத்தி நம்ம சளியை போக்குறது, சில சில பிரச்சனைகளை போக்குறது இயற்கையாக பண்ணிக்கலாம். எடுத்தோடனே ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது. நான் எப்படி பார்த்துக்கிட்டேன், இந்த இது அல்சர் வந்துச்சு எனக்கு. இந்த அல்சர் வந்ததுக்கப்புறம் தான் நான் ரொம்ப ரொம்ப விஷயங்களை கற்றுக்கிட்டேன். இயற்கை விவசாயம் பண்ணாலும், இயற்கையாக எந்த விஷயத்தை பண்ணாலும் நம்ம நல்லா இருக்கலாம். எப்பப்போல்லாம் மருந்துக்கு யூஸ் பண்ணி போகிறோமோ அப்போல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னு. இப்போ பார்த்திங்கன்னா இதுலேயே வெட்டிக்கிளி தாக்கம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இதுக்கு மோஸ்ட்லி நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா சாம்பல் தான் யூஸ் பண்ணுறோம். சாம்பலை யூஸ் பண்ணால் அது ஒரு ஆன்டிபயோட்டிக் மாதிரி, வெட்டிக்கிளி புழு இதெல்லாம் வந்து உட்காராது. அதே மாதிரி புழு தாக்காமல் எதுவுமே இருக்காது. புழு தாக்காமல் இருக்கிறது நல்லாவும் இருக்காது. இப்போ இதிலே பாருங்கள் எத்தனை புழு தாக்கம் இருக்கிறது, தெரியுதா? ஸோ கீரைகளில் புழு தாக்குனா மட்டும்தான் அது நல்லது. ஏன்னா அது பூச்சி அரிக்கிறதுனால நம்ம சாப்பிட்டாவும் அது ஹெல்த்தி தான். ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினங்களை சாப்பிடுது, அதனால தப்பு கிடையாது. இயற்கை விவசாயமே பண்ணோம்னா இது மாதிரி ஒருங்கிணைந்த விவசாயம்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் தோட்டத்தில் உழவே ஓட்டாத விவசாயமெல்லாம் நிறைய பண்ணுறாங்க. உள்ளுக்குள்ளே நிறையா செடிகளை வைக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளது வாழை இருக்குது. இந்த வாழை பார்த்திங்கன்னா வாழையடி வாழையான்னு சொல்கிறாங்க. அது இதுதான். ஒரே ஒரு வாழைக்கன்று வச்சோம், அது இவ்வளோ வாழை வருது. ஆனால் இதோட ஈல்டு குறைவு தான். நீங்கள் விவசாயம் பண்ணி இதில் இன்வெஸ்ட் பண்ணி ஜெயிக்கிறதுங்கிறது குறைவு தான். ஆனால் நம்ம தேவைக்காக வச்சுக்கலாம், வீட்டோட தேவைக்காக. இந்த பழத்தை குழந்தை சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு என்னுடைய கருத்து. அதோ அதில் பார்த்திங்கன்னா குறைவான அளவு தான் இருக்கும், தெரியுதா? ஆனால் நல்லது தான். பாருங்க, இதுலேயே களைகள்லாம் நிறைய இருக்குது. இந்த களைகளை என்ன பறித்து என்ன பண்ணோன்னா, நம்ம கோழிகளுக்கு உணவாக கொடுக்கலாம். கோழிகளுக்கு எப்படி உணவாக கொடுக்குறதுனா, இதை போட்டு மண் போட்டு மூடிடுறது. திரும்பி ஒரு 25 நாள் 20 நாள் திறந்து விட்டோம்னா 100% அதில் பூச்சி அரிப்பு அதிகமாக இருக்கும். அந்த பூச்சியானது கோழிகள் அதிகமாக சாப்பிடும், கரையான் இதெல்லாம் புழுக்களை. முடிஞ்ச அளவுக்கு நான் என்னுடைய குரூப் மச்சான் குரூப்பில் மாப்பிள்ளை குரூப்பில் சொல்கிறது என்னென்னா, இயற்கை விவசாயம் பண்ணுங்கள். பாருங்கள், அந்த காட்டில் களைக்கொல்லி அடிக்கிறாங்க, நம்ம காட்டில் களைக்கொல்லியே கிடையாது. தோப்பு ஃபுல்லாமே இது நம்ம தோட்டம் தான், கோழிக்காக வலை போட்டிருக்கிறோம். இதில் ஃபுல்லாமே நம்ம தோப்பில் களைக்கொல்லிங்கிறதே கிடையாது. நிழல் கட்டிக்கிடுச்சு, ஸோ அதனால் இது இருக்குது. களைக்கொல்லி அடிக்காமல் இருக்கிறது, மருந்து வைக்காமல் பிரச்சனை வரத்தான் செய்யும். அதை பாருங்கள், மரமெல்லாம் சாஞ்சிருச்சு.
ஆனாலும் சில விஷயங்கள் நல்லதும் நடக்கும். நம்ம நல்லா இருந்தால் தானே நம்ம தலைமுறைகளுக்கு நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியும். நம்மளே முடியாமல் படுத்துட்டு இருக்கும்போது நம்மளுக்கு செலவு பண்ணுறது பெரிய பிரச்சனையாக இருக்கும். தாத்தா பாட்டிக்கெல்லாம் கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் உயிரோடு வாழ்ந்தாங்க. நம்மளால் இப்படி வாழ முடியல. என்ன ரீசன்? நம்ம உணவு பழக்கவழக்கம், அவ்வளோதான். தாத்தா பாட்டிகளும் தண்ணி அடித்தவங்களே இருக்காங்க, இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் நம்மளும் உணவு பழக்கம் சரியாக இல்லாதனால தான் நம்ம பிரச்சனையே. ஸோ ப்ளீஸ் நல்லா இருங்க. விவசாயத்தை காப்பாற்றுவோம். இயற்கை விவசாயம் செய்வோம். நன்றி.